अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. தண்ணீர் தானம். தண்ணீர் தானம் எப்போ பண்ணினான்னா, மகாபாரத யுத்தம் நடக்கிற பொழுது பாண்டவர்களுக்கு தண்ணீர் தானம் பண்ணினான். அது ஒன்று சொல்லலாம். இல்லை இன்னொன்று சொல்லலாம். பசுக்களை மேய்க்கிற பொழுது சின்ன வயசில் கண்ணன் அந்த இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இஷ்டமான பசுக்கள்னா கன்றுகள். கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம் கன்றுகள் தான். பெரிய பசுக்களை கூட கண்ணனுக்கு அவ்வளோ பிடிக்காது. கன்றுகள்னால அவனுக்கு அவ்வளவு ஆசையாம். என்ன காரணம்? என்னால் கன்றுகள் இவனையே நம்பி இருக்கின்றன. பெரிய பசுக்களுக்கு அவைகளுக்கே எல்லாம் தெரியும், நானே பார்த்துக்கிறேன்னு. அப்படி இருக்கிறவாக்கிட்ட போகமாட்டான். உன்னை தவிர எனக்கு வேறு கத்தி இல்லைன்னு போகிறாளே, அவள் இடத்துல தான் போகிறான். எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறான். அது இந்த கன்றுகள் தான். இந்த கன்றுகள் என்ன பண்ணோம்? நான் அந்த கன்றுகள் தண்ணீர் குடிக்க கூட தெரியாது. ரொம்ப அழகாக ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். அந்த பாசுரத்துக்கு பராசர பட்டர் ஒரு சித்திரம் எழுதுறது போல ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணினார். இதை மாதிரி நம்மெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. என்ன இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை. திருக்கடன் மல்லை என்கிற திவிதேசத்திற்கு ஒரு பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பாடினார். உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேராய் உலகுய்ய நின்னானை அன்று பேச்சு விடம்பருகு வித்தகனை. மேலே தான் விஷயம். கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரைமீகானில் தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோயில் தவநெறிக்கோர் பெருநெறியை வையங்காக்கம் கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தரசயனத்தே. பெரிய திருமொழியில் ஒரு பாட்டு. இது 2ஆம் பத்தில் 5ஆம் திருமொழி. அதில் இருக்கிற பாட்டு இது. உடம்புரு அதில் என்ன 3ஆவது பாட்டு. பெரிய திருமொழினா 2, 5, 3 ஒன்றா இப்போ எடுத்து பாருங்க. என்ன சொல்கிறார்? இதில் நடுவில் இருக்கிற விஷயம் மட்டும் எடுத்துப்போம். கன்று மேய்த்து விளையாட வல்லானை தடம் பருகு கருமுகிலை அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். கன்று மேய்த்து விளையாட வல்லான்னு அர்த்தம் புரியுது. கண்ணுகளெல்லாம் மேய்ச்சி விளையாடி கொண்டிருக்கிறான் கண்ணன் என்று சொன்னார். அதற்கு மேலே தடம் பருகு கருமுகிலை. தடம் ஒரு தடாகத்திலே தீர்த்தத்தை பருகுகின்ற மேகம் போலே இருப்பவன் அப்படின்னு சொன்னார். ஒரு தடாகத்தில் போய் தீர்த்தத்தை பருகுகிற மேகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். முதல்ல இந்த மேகங்கள் தடாகத்தில் நீரை பருகுமான்றது சந்தேகம். ஏன்னா கடலில் தான் நீரை பருகும் இல்லையா? அங்கேருந்து தானே ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது. ஆழி உள்புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி இவளே சொன்னாள். ஆனால் இவர் ஆழ்வார் பாசுரத்தில் என்ன சொல்லிவிட்டார்? தடாகத்திலேருந்து மீன் தீர்த்தத்தை பருகிறதுன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் கிடைச்சது? என்னால் பராசர பட்டர் என்ன சொன்னார்? இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு. இந்த கன்று மேய்த்து விளையாட வல்லானைன்னு சொன்னார். உடனே தடம் பருகு கருமுகிலைன்னு சொன்னார். அப்போ அது ரெண்டுத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்குன்னாராம் பட்டர். என்ன பொருத்தம் சுவாமின்னார்? இந்த கன்றுகளை மேய்ச்சுட்டே இருக்கானா கண்ணன். திடீர்னு கன்றுகளுக்கு ஒரே தாகமாக போயிடுது. தாகமாக போயிட்டால் என்ன பண்ணணும்? தீர்த்தம் சாப்பிடணும். இந்த தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுனா, நேராக அந்த கன்றுக்குட்டிகளை ஒரு தடாகத்தின் கிட்ட அழிச்சிட்டு போனான். அழிச்சிட்டு போனால் கண்ணுகள் தானே பாவம். அப்போ தான் பறந்த கண்ணோன்மோ. அதுகளுக்கு தீர்த்தம் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையும். கிட்டக்க எடுத்துன்னு போனால் பயந்துன்னு பின்னால் வாங்கிறது, திரும்பி வந்துடுறது கண்ணுக்குட்டி. உடனே கண்ணன் என்ன பண்ணினானா, எப்படி தீர்த்தம் சாப்பிடணும்னுட்டு அதுக்கு இவன் கற்றுக் கொடுத்தான். எப்படி கற்றுக் கொடுத்தான்னா, தன்னுடைய கையை இப்படி முதுகில் கட்டிண்டு தன்னுடைய வாயால் அப்படி உறிஞ்சினான். எவ்வளோ பண்ணுறான் பாருங்க. கண்ணுக்குட்டிக்கு தீர்த்தம் கொடுக்கறதுக்கு அது எப்படி சாப்பிட்றதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுக்குறான். அதுக்கு தன்னுடைய முதுகில் கையை கட்டிண்டு என்ன சொல்கிறான், அப்படி குனிந்து தன்னுடைய வாயால் தண்ணீரை உறிஞ்சினான். இவனை பார்த்து அந்த கன்றுக்குட்டிகள் தண்ணீரை சாப்பிட்றது. இதுதான். அப்போ என்ன சொல்கிறது? கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரைமீகானில் தடம் பருகு கருமுகிலை.
அப்போ என்ன ஆகுதுன்னா, தூரேந்து பார்க்குறவாளுக்கு இந்த கருத்த நிறத்தில் இருக்கிற கண்ணன் தான் குனிந்து கொண்டு அப்படி தடாகத்திலிருந்து தீர்த்தத்தை உறிஞ்சுகிற அந்த நிலையை பார்த்தால் ஒரு மேகம் தடாகத்தில் படிந்திருக்கிறா போல இருக்கிறது என்று இப்படி பட்டர் அதுக்கு தடம் பருகு கருமுகிலை என்று எம்பெருமானி சொன்னதற்கு என்ன காரணம்னா, தடம் பருகு கருமுகிலை போல இருந்து அந்த கன்றுக்குட்டிகளுக்கு தண்ணீர் தானம் பண்ணினான் கண்ணன். எப்படி தண்ணீர் குடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தான் கண்ணன் என்ன அதை ரொம்ப அழகாக வர்ணித்தார் பராசர பட்டர். ஆனால் பாசுரத்தில் நேராக பார்த்தா அந்த அர்த்தம் கிடைக்காது. ஆனால் பட்டர் காட்டுற அர்த்தத்தில் தான் இவ்வளவு விசேஷம் இருக்கிறது. தடம் பருகு கருமுகிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களைத்தான் தொகுத்து நான் புஸ்தகமாக போட்டிருக்கேன். அதாவது வைணவ ஆச்சாரியர்களின் வாழ்வும் வாக்கும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன் நான். அந்த புஸ்தகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தொகுத்து இருக்கு. எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஆச்சாரியால் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கா, எவ்வளோ அழகாக காட்டியிருக்கா என்ன அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது தொகுத்துருக்கேன். இவ்வளோ பெரிய புஸ்தகம் அது, கிட்டத்தட்ட 800 பக்கம், அவ்வளோ பெரிய புஸ்தகம் அது. அப்போது அம்பரமே அறம் செய்யும் அது ஆயிடுது. அடுத்தது தண்ணீரே அறம் செய்யும், கன்றுக்குட்டிகளுக்கு தண்ணீரை தானம் பண்ணினான் கண்ணன் என்ன ரெண்டாவதும் பார்த்தோம். இன்னொன்றும் சொல்லலாம், பாண்டவர்களுக்கு பாரத யுத்தத்தில் தண்ணீர் கொடுத்தான். அது ஒரு மகாபாரதத்தில் இருக்கிற சரித்திரம்தான் அது. ஆழ்வார் பாசுரமாக பாடுறார், பெரியாழ்வாருடைய பாசுரம். மன்னர் மருக மைத்துனன்மார்க்கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன். பாரத யுத்தம் நடக்கிற பொழுது நடுவில் குருக்ஷேத்திரத்தில் அவளுக்கு திடீர்னு தாகம் வந்துடுத்தான். அப்படியே பிராணன் போகிறது. உடனே கண்ணா கண்ணா ரொம்ப தாகமாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு காட்டாளாம். சரி இருங்கோ, இங்கேயே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணினான், பூமியில் ஒரு இடத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டான். போட்டுட்டு வருண மந்திரத்தை ஜபிச்சான். இமம்மே வருணஸ்ருதீகவ மத்தியாச்சமடையா ஸ்வாம் அவஸ்யுராச்சகே என்று வருண மந்திரம் அதை சொல்ல ஆரம்பித்தான். உடனே என்னாச்சு, பூமியிலேருந்து அப்படியே தண்ணீர் பீறிட்டு வந்தது. அதுக்குத்தான் மோழைன்னு பேர். மோழைன்னா என்ன, அப்படியே தரையிலேருந்து தண்ணீர் பீரிட் தான். இப்போ நம்ம போர்வெல்லுன்றமே அதுதான் மோழை, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த போர்வெல்லுன்னு ஒன்று உபயோகப்படுத்துகிறோம். இப்போ அதுக்கு நம்ம எந்திரங்களை வச்சு அப்படியே போய் கடைசியில் திருப்பி எந்த பக்கமே வந்துடும் போல இருக்குது. 200 அடி 300 அடியெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டா. இப்போ அவ்வளோ தூரம் போனால் அதுதான் மோழைன்னு பேர். அது பீரிட்டு வருது அப்படியே. உடனே அதை பாண்டவர்கள் சாப்பிட்டு தாகம் தணிந்தார்கள். இன்றைக்கும் அந்த மோழை தான் பானகங்கான்னு பேர். அதுக்கு குருக்ஷேத்திரத்தில் போனால் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் இன்னொன்றும் சொல்கிறா, பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருந்த பொழுது அவருக்காக அர்ஜுனன் தோண்டின தீர்த்தம் என்று அதுவும் சொல்கிறார். பாண்டவர்களுக்காக கண்ணன் தோண்டின தீர்த்தம்னு ஆழ்வாருடைய பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கண்ணன் என்ன பண்ணினான், அவர்களுக்கு பாண்டவர்களுக்கு தீர்த்த தானம் பண்ணினான் என்று ரெண்டாவது. அதுக்கு மேலே கண்ணன் அன்னதானம் பண்ணினான். எப்பொழுது பண்ணினான்னா, அது ஒரு அழகான சரித்திரம் ஆண்டாளே சொல்லி வச்சுருக்கா. என்னென்னா, நித்தியம் கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு போகிற பொழுது மத்தியானத்து வேளையில் கண்ணன் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குமா. ஒரு நாள் ரொம்ப பசித்தது. என்ன பண்ணுறது, கண்ணன் இடத்துல கேட்டாலாம், கண்ணா ரொம்ப பசிக்கிறதே என்ன பண்ணுறது. நேராக போங்கோ, பாருங்க ரொம்ப தூரத்தில் போக தெரியறதா. ஆமாம், என்ன காரணம், அந்த இடத்துல சில மகர்ஷிகளெல்லாம் இருந்து கொண்டு யாகங்களை பண்ணின்னு இருக்கா. அந்த யாகத்துக்காக நிறைய பிரசாதங்கள் பண்ணி வச்சுருப்பான். நேராக போங்கோ, இந்த மாதிரி கண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, பிரசாதம் வேண்டிய பிரசாதம் கொடுப்பா, சாப்பிடுங்கோன்னு. சரி, அது கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. எல்லாம் பசி தாழாத போவோம் என்று எல்லாம் நடந்து போய் அங்கே போய் அந்த ரிஷிகள் இடத்துல எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது, கண்ணன் வந்திருக்கான், பிரசாதம் கொடுக்க சொன்னோம். அதான் பிரசாதம் ஆகுதுக்கு தான், அதெல்லாம் யஜ்ஞத்தில் போடுறதுக்காக வச்சுருக்குது. அதே எப்படி உனக்கு கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, போயிட்டு வான்னு விட்டாலும். உடனே திருப்பி வந்தான் கண்ணன் இடத்துல, கண்ணா ஏற்கனவே பசி, இங்கேயே விழுந்து கிடக்கலாம், இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்தோம், அதுதான் மிச்சம், அதெல்லாம் உன் பேர் சொன்னால் கூட ஒன்றும் காரியம் நடக்கலை அங்கே அப்படின்னு சொன்னாலும். உடனே கண்ணன் சொன்னான், அடடா நான் முதல்லையே சொல்ல மறந்துவிட்டேனே, நீங்கள் யாரை போய் பார்த்தீங்கன்னு கேட்டோம். நாங்கள் ரிஷிகளை பார்த்தோம். இந்த தானம் பண்ணுறதுக்கு ரிஷிகளுக்கு அதிகாரமே கிடையாது. யாரை கேட்கணும்,
ரிஷி பத்தினிகளை கேட்டிருக்கணும். ஏன்னா அந்த அன்னதானத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரம் அதிகாரம் யாருக்குன்னா ஸ்திரீகளுக்கு தான் எடுத்து கொடுக்கணும், ஸ்திரீகள் தான் எடுத்து கொடுக்கணும். அதனால் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள், மாதுகரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறா. மதுகர விருத்தின்னு பேர் அதுக்கு, சம்ஸ்கிருத பதம் அது. மாதுகரம்னா எப்படி ஒரு வண்டானது தேனை பல மலர்களிலிருந்து சேகரிக்கிறதோ அந்த மாதிரி இந்த பிக்ஷை எடுக்கிறவர் என்ன பண்ணணும்னா, சன்னியாசிகள் ஒரே கிரகத்தில் வாங்கிட்டு வந்துவிடக்கூடாது, ஒரு 10 கிரகத்தில் போய் வாங்கிட்டு வரணும் பிக்ஷை. அதனால் அதுக்கு மதுகர விருத்தின்னு பேர். மதுகரம் என்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் வண்டுன்னு பேர். இந்த வண்டினுடைய செயல் போல இவா பண்ணணும். அதனால் அதுக்கு மதுகர விருத்தி. அதைத்தான் தமிழில் இன்னும் பாவே பிரத்யமாக வச்சு மதுகரசிய பாவகா மாதுகரம், மாதுகரம்னு வச்சாது. இந்த மாதுகரம் வாங்குற பொழுது அந்த சன்னியாசிக்கு அன்னத்தை யார் கொடுக்கணும்னா ஸ்திரீகள் தான் கொடுக்கணும், புருஷர்கள் பண்ணக்கூடாது. எல்லாம் இதில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நான் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற சில சன்னியாசிகள் அப்படி தான் ஸ்திரீகள் தான் பண்ணி வைப்பாள். நான் தெரியாது எனக்கு, நான் பாருங்க இப்போ இருக்கிற மட்டங்களில் ரொம்ப காணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அடி கேள்விப்பட்டிருக்கேன், சொல்கிறேன். பவுண்டரிகபுரம் ஆசிரமத்தில் இப்போ இருக்கிற சுவாமியை பற்றி அடி எனக்கு தெரியாது. முன்னால் இருந்த பெரிய சுவாமி அவருக்கு தலிகை ஸ்திரீ தான் பண்ணி வைக்கணும்னு வரும், புருஷா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது அவளுக்கு சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணுவான்னா பண்ணி வச்சுட்டு பட்டு போயிடுவாள். இவா தாங்களே எடுத்து போட்டுக்கிறதோ இல்லாட்டா பரிச்சாரகால் எடுத்து போட்டுப்பா. ஏன்னா சன்னியாசிகளுக்கு ஸ்திரீகள் கொண்டு அவள் சாய்க்கிறதுனா பக்கத்துலேயே ஒரு ஸ்திரியை வச்சுக்கிறதுன்றது அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ வீண் பிரச்சனைகள் உண்டாக்குறதுன்றதுனால அவளுக்கு அந்த காரியம் மட்டும்தான் பண்ணணும். ஏதோ அந்த விஷயங்களெல்லாம் பெரிய விசாரம் அதை பற்றி இருக்கட்டும். அதனால் ஸ்திரீகள் தான் அன்னதானம் பண்ணணும். அதில் ஒரு பொருத்தமும் உண்டு. என்னென்னா உள்ளே இருக்கிற ஸ்திரீகளுக்கு தான் தானம் பண்ணலாமா இல்லை வேணுமான்றது தெரியும். இல்லைன்னா என் பாட்டுக்கு புருஷன் இடத்துல கொடுத்தா அவன் தனக்கு வச்சுருக்கிறதையே எடுத்து போட்டான்னா அப்புறம் எனக்கு சாதம் போடணும்னு போய் கேட்டால் இல்லையேன்னாள்னா எங்கே போகிறது? அதனால் அது அவளுக்கு தெரியும். அதனால் அவள் தான் பண்ணணும். இப்போ சாதாரணமாக உபநயனம் நடக்கிறதோ இல்லையோ அந்த யஜ்ஞோபவித்தம் அதில் பிக்ஷை யார் போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் பொம்மநாட்டிகள் தான். அந்த இடத்துல புருஷாளுக்கு காரியமே கிடையாது. அந்த சம்ஸ்கிருத சப்தமே எப்படி இருக்குன்னு தெரியுமா? பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு பவத்தின்னு சப்தம். பவத்தின்னு என்ன அர்த்தம்? அது பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய முன்னிலை வார்த்தை. அது புருஷனாக இருந்தால் பவான்னு சொல்லணும், ஸ்திரீயாக இருந்தால் தான் பவத்தின்னு சொல்லணும். இப்போ பவதி பிக்ஷாந்தேகின்னு சப்தம் உண்டே தவிர பவான் பிக்ஷாந்தேகின்னு சப்தம் கிடையாது. ஸ்திரீகள் தான் கொடுக்கணும். அவ்வளோவே வழக்கமாக பிச்சைக்காரன் கூட அந்த காலத்தில் அம்மா தாயேன்னு தான் பிச்சை எடுப்பான் இல்லையா? ஐயாசாமின்னு பிச்சை எடுக்கிறவன் கிடையாது, அம்மா தாயேன்னு தான் கேட்பான். ஏன்னா அது அவளுக்கு தான் அதிகாரம். அது அதனால் ஸ்திரீகளுக்குன்னா அதிகாரம். உங்களை யார் ரிஷிகளை போய் கேட்க சொன்னது? போங்க ரிஷி பத்திரிகளை கேளுங்கோ அப்படின்னு சொன்னான். உடனே ரிஷி பத்திரிகள் இடத்துல போய் சொன்னான், இந்த மாதிரி கண்ணன் வந்திருக்கிறான், அவன் ரொம்ப பசியாக கிடக்கிறான், பிரசாதம் வேணும்னு கேட்டாரா. கண்ணனா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பிரசாதத்தையும் யஜ்ஞத்துக்கு வச்ச அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாளாம். இவன் நேராக கண்ணன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். கண்ணன் என்ன பண்ணுறான், தானே தன் கையால் எடுத்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்குறான். எல்லாருக்கும் கையில் கொடுக்குறான். அவள் சொல்லிட்டான். அந்த சமயத்தில் ரிஷிகளெல்லாம் கோபிஷன் வந்துட்டாலும் என்ன பிரசாதத்தை எடுத்துன்னு வந்துட்டோடனே ரிஷிகள் ஐயோ யஜ்ஞத்துக்கு வச்சிருந்த பிரசாதம் அத்தையெல்லாம் கொண்டு இந்த ஆயர் பிள்ளைகள் இடத்துல கொடுத்துட்டீங்களே, யஜ்ஞம் கட்டு போயிடுது அப்படின்னு. உடனே ஸ்திரீகள் நம்ம விஷயம் தெரிஞ்சவா, இவாளை விட ரிஷிகளை விட கேட்கிற, இந்த யஜ்ஞத்தினால நீ யாரை ஆராதிக்கிறாய்? அகங்கி சர்வ யஜ்ஞானாம் போக்தா என்று சொல்கிறான். யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுபவன் யாரு? அந்த பகவான் தான். அந்த பகவானே பிரசாதத்தை கொடுன்னு கேட்குற பொழுது அவனுக்கு கொடுக்காத யஜ்ஞத்தில் போடுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க இல்லையா? யோஜனை பண்ணி பாருங்க. நேர யஜ்ஞம் மூலமாக பகவானுக்கு கொடுக்கணுமா இல்லை நேரவே பகவானுக்கு கொடுக்கணுமான்றது தான் இப்போ விசாரம். நேரையே பகவான் கேட்டான், இல்லை நான் யஜ்ஞத்துக்கு தான் பண்ணியிருக்கேன், யஜ்ஞத்தில் தான் போடுவேன்னு சொன்னான். இது என்ன வார்த்தை இது? நான் சொல்லுவேன், வேடிக்கையாக சொல்லுவேன். என்ன யாரோ ஒருத்தருக்கு கடிதாசி எழுதணும். அந்த காலத்தில் கடிதாசி எழுதி இப்போ அது கூட சொல்லவே முடியல. லெட்டர் எழுதுறதுன்றதே அடியோடு போயிடுச்சு. இப்போ இந்த ஆளை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க, லெட்டரை எழுதி
அட்ரஸை கூட எழுதி போஸ்ட் எல்லாம் ஒட்டி ஆகிடுது, கவரை ஒட்டி ஆகிடுது. அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கு லெட்டர் எழுதின்னு இருக்கோம், முக்கியமான கடிதாசி கொண்டு போய் தபால் பொட்டியில் போடணும். வாசலில் போகிற பொழுது பார்த்தா இவருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு கடிதாசி எழுதினாலும் அவரே வந்துட்டாருக்கு. அந்த ஊர்லேருந்து நேராக வந்துட்டார். இவர் ஆத்து வாசல்லையே வந்து நிற்கிறார். அடடா என்ன ஆச்சரியம், பாருங்க உங்களுக்கு தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், நீங்கள் வரதா சொல்லவே இல்லையே, வந்துட்டேல அப்படின்னு. அப்படியா, என்ன சமாச்சாரம், என்ன சமாச்சாரம் சொல்லுங்க, என்ன எழுதியிருக்கீங்க லெட்டரில்? அதெல்லாம் ஒட்டி ஆகிடுது, ஊரில் போய் தபாலில் போட்டுடுறேன், ஊரில் போய் தான் நீ வாசிக்கணும்னு சொல்லுவாளா? இல்லை, எழுதியாச்சு லெட்டரை, இனிமேல் அது ஒட்டியாச்சு, அதனால் இனிமேல் ஊரில் தான் நீ போய் வாசிக்கணும், நான் தபாலில் போட்டுடுறேன், ஊருக்கு போய் வாசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாளா? அவனே நேரம் வந்த உடனே இந்த லெட்டரை கீழ்ச்சி போய் நீயே படிச்சுக்கோன்னு சொல்ல வேண்டியது தான். இல்லை அது கூட வேணாம், லெட்டரையே கீழ்ச்சி போட்டுவிட்டு என்ன எழுதினேன்னு வாயால் சொல்ல வேண்டியது தான். நேராக அவனே வந்திருக்கிற பொழுதோ நான் தபாலில் தான் போடுவேன்னு சொன்னான். எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த மாதிரி. என்ன இது, பகவான் நேரம் வந்து பிரசாதத்தை கொடுன்னு கேட்டான். இல்லை இல்லை, யஜ்ஞம் மூலமாக தான் அவனுக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறது, அது அப்படிப்பட்ட வார்த்தை அது அப்படின்னு சொல்லி ரிஷிகளையெல்லாம் இவ ஒப்புக்கொள்ளும்படி செய்து விட்டார்களாம். அன்றிலிருந்து என்ன பண்ணுவா, கண்ணா நித்தியம் இதே இடத்துக்கு நீ வந்துடும், நாங்கள் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துட்றோம், இங்கேயே நித்தியம் அமுது செய்யணும் அப்படின்னு ரிஷிபத்னிகள் பிரார்த்திச்சுட்டாலும். அந்த இடம் ஒன்று உண்டு, அங்கே போனால் காண்பிப்பா. பிருந்தாவனத்தில் பிரஜபூமின்னு இடத்துல அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கா தெரியுமா? பக்த விலோச்சனம்னு பேர் வச்சுருக்கா. பக்த விலோச்சனம்னு பேர் அது. அதாவது விலோச்சனம்னா எதிர்பார்க்கறது, பக்தம்னா பிரசாதம், சாப்பிட்ற உணவு. பக்தம்னா உணவு, அதாவது உணவை எதிர்பார்க்கிற இடம்னு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். பாருங்கள், அது அப்படியே ஆண்டாள் பாசுரம் பாடுறான். வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனத்தன்னை உய்த்திடுமின். கொண்டு போய் கண்ணனோடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் என்னை போட்டுடுங்கோன்றான். மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின், ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின், பாண்டிவடத்தென்னை உய்த்திடுமின் என்று வரிசையாக சொல்லிட்டு வரும்பொழுது பத்த விலோசனத்தென்னை உய்த்திடுமின், அந்த பத்த விலோசனத்தில் கொண்டு போய் என்னை போட்டுடுங்கோ அப்படின்றா. இது நாச்சியார் திருமொழியில் பாசுரம், ஆண்டாளுடைய பாசுரம். என்ன அதில் சொல்கிறா, வேர்த்து பசித்து வயிறசைந்து நித்தியம் பிரசாதம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாலும் இல்லையோ, அவள் கொண்டு வரணுன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கான் கண்ணன். ஆனால் அவள் நித்தியம் அதே சமயத்துக்கு வராளான்னா ஒரு நாள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. இதை தளிகை பண்ண முடியல, தளிகை பண்ணுறதுக்கு விறகு காயலையா, ஏதோ காரணம் சட்டன்னு தளிகை ஆகலை. கொஞ்சம் 12 மணிக்கு வர வேண்டியவா 1 மணி வரைக்கும் வரவே இல்லை. உடனே கண்ணனுக்கு என்ன ஆகுது, வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசல் உண்ணும் போது இது, சாப்பிட வேண்டிய வேலை வந்துடுத்தே, இது உண்ணும் போது இது இல்லையோ என்று நினைத்து ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும். நெடுநோக்கு கொள்ளும்னா என்ன, இப்படி கையை வச்சுட்டு பார்க்குறாளாம் ரொம்ப தூரத்தில், எங்கன்னா கிளம்பிட்டாளா வருதா ஏதாவது தெரியுறதா ஒன்றுமே காணுமே அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருந்தானா. அதனால் இந்த இடத்துக்கே பக்த விலோச்சனம்னு பேர் வச்சு. அப்படிப்பட்ட பக்த விலோச்சனத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்துடுங்கோன்னு சொல்கிறேன். அந்த பக்த விலோச்சனத்தில் என்ன பண்ணினான் கண்ணன் என்னால், தன்னுடைய சகாக்கள் அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணினான். அன்னதானனே இவன் பண்ணினானான்னு கேட்காதீர்கள், இவன் சொல்லவே தானே ரிஷிபத்தினிகள் கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் என்ன தெரிகிறது, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்கிறது உண்மையிலே கண்ணனுக்கு உண்டு. இதெல்லாம் பண்ணியிருக்கானவன். இந்த கண்ணன் இப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, இதெல்லாம் இவன் தகப்பனாரிடத்திலிருந்து வந்த குணம். சொல்கிற வழக்கம் லோகத்தில், அப்படியே அப்பா மாதிரியே இருக்கியே நீயும் அப்படின்னு பிள்ளைய சொல்கிற பிதுகு சதகுண புத்திரஹா, தகப்பனாரை போல் 100 பங்கு பிள்ளைன்னு சொல்லுவாள். அதனால் இங்கேயும் கூட அந்த நந்தகோபருக்கு இந்த குணங்களெல்லாம் இருந்திருக்க வேணும், அதுதான் கண்ணனிடத்திலே வந்தது என்று நினைத்து சொல்லுகிறார் போல இங்கே நந்தகோபரையே பார்த்து என்ன சொல்கிறாளாம், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயி. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். ஏவகாரத்துக்கு அவர் வஸ்திரம்தான் கொடுப்பார், தீர்த்தம்தான் கொடுப்பார், அன்னம்தான் கொடுப்பார்னா இவா கோபிகைகளுடைய பாவம் என்னன்னா, எங்களுக்கு வஸ்திரமும் தீர்த்தமும் கண்ணனும்
அதான் அன்னமுமான கண்ணனை கொடுக்க மாட்டீரோ, நீர் அதெல்லாம் தானம் பண்ணுறீர், ஆனால் எங்களுக்கு வஸ்திரம் இது, கண்ணன் தான் வஸ்திரம்.